என்னை அடையாளம் கண்டு கொள்ள பன்றிக்குட்டியின் நெற்றியில் என் உருவம் உனக்கு மட்டும் தெரியும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நானும் 3 நாட்கள் பன்றியாக வாழ்ந்து பார்க்கிறேன். அதன் பின் என்னை கொன்றுவிடு என்றார் குரு. அன்று இரவே குரு இறந்து விடுகிறார். 120 நாட்கள் கழித்து பன்றி குட்டி போடுகிறது. குருவின் கருணையால் குட்டியை 1 வாரம் வாழ விட்டவன் பின் அதை வெட்ட நினைக்கும் போது குட்டி அவனது கையை பிடித்து கொண்டு, சீடனே, நான் சொல்லியது தவறு, என்னை மன்னித்து விடு. இந்த வாழ்க்கை எவ்வளவு சுகமாக இருக்குது தெரியுமா? நீ வேண்டுமானால் பன்றியாக பிறப்பெடுத்து வாழ்ந்து பார், உனக்கு தெரியும். இப்படியே என்னை விட்டுவிடு என்று கெஞ்சினார் குரு. சீடன் திகைத்து போய், நீங்கள் இப்பொழுதே இறந்தால்தானே இறைவனின் திருவடியை அடைய முடியும் என்றீர்கள், இல்லையென்றால் மறுபடியும் பிறப்பெடுப்பீர்களே என்று கேட்கிறார். யாருக்கு வேண்டும் இறைவனின் திருவடி? இந்த வாழ்க்கையை நான் முழுமையாக வாழ விரும்புகிறேன். மீண்டும் மீண்டும் பன்றியாகவே பிறப்பெடுக்க விரும்புகிறேன் என்றார் குரு. சீடனும் இதை கேட்டு திகைத்து போய் அங்கிருந்து சென்று விடுகிறார்.